டிஎம்கே எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம்னு. இதுதான் உண்மையான பிஜேபி பி டீம். அவங்களோட பிளான் என்னன்னா, இந்த திராவிட கட்சியெல்லாம் ஒதுக்கிட்டு விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வந்து அதுல அண்ணாமலையை ஜெயிக்க வச்சு அப்படி பிஜேபி உள்ள வந்துடும். இப்ப அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப திமுக தோத்து போச்சு, அது தோத்து ஜெயிச்சிட்டு கூட பிரச்சனை இல்லை. திமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல. தேவையில்லாம இப்ப ஒரு புது கட்சியை மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இப்ப இவங்க என்னென்னலாம் பேசிட்டு, இப்ப அவங்க கட்சி இது ஆட்சி எப்படி இருக்கு, நீங்களும் ஒரு அவங்க ஆட்சி எப்படி இருக்கு இப்ப முழுசா தெரியல. ஆனா வந்து சில விஷயம் வந்து கண்டிக்கிறதுல ஒரு தப்பான இது மாதிரி தான் இருக்கு. தப்பான மீன்ஸ் வந்து அதை கண்டிக்கலாம். இப்போ வந்து அந்த திருவள்ளூருக்கு வந்து அது காவி வருஷம் போட்டாங்கல்ல, அது ஏற்கனவே ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனா டிஎம்கே விடலை. அப்போ டிஎம்கேல ஆட்சி இருந்துச்சு, அப்போ விடலை. அப்போ வந்து ஒரு கண்டனம் மாதிரி சமயனமோ பண்ணாங்க. அப்ப எனக்கு சரியா தெரியல, 2022 23 இவரு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இவர் ஏன் பயப்படுறாரு, எதுக்கு பயப்படுறாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல.